Fine. So yesterday we have started with Unit 1, the first topic, Age of Chaucer. So we are focused on certain important aspects of the period of the era called Chaucer's period or Chaucer's era. இதில் Chaucer's உடைய லைஃப் அண்ட் Chaucer உடைய இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவருடைய பீரியட்ஸ் இன் போத் லைஃப் ஆஸ் வெல் அஸ் கரியர் இது எல்லாமே பார்த்தோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹட்சன் இங்கிலாந்துல சாசருடைய பீரியட்ல வாட் வேர் த திங்ஸ் ஹேப்பன்ட் அப்படின்றதையும் கிளியரா மென்ஷன் பண்ணியிருந்ததையும் நம்ம பார்த்தோம். ஸோ வி கண்டினியூ த சேம் டாபிக், த ஏஜ் ஆஃப் சாசர். So after the class is over, so this particular PPT I post in the app. நம்ம ஆப்ல அதை நான் போஸ்ட் பண்றேன். You can just go through that, or you can download and take a printout of it and you can use for your preparations. Fine. So Hudson இங்க சாசர் பொயட்ரியோடைய certain characteristics அனலைஸ் பண்ணி சொல்றாரு. சாசருடைய பீரியட் அப்படின்றது 3 பீரியட் நமக்கு தெரியும். ஸோ ஃப்ரெஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரு, இட்டாலியன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரு. தென் லாஸ்டா அவருடைய பீரியட்ல, அவருடைய கெரியர்ல லாஸ்ட்ல தான் அவர் வந்து இங்கிலீஷை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரு. அதுல தான் நமக்கு த மாஸ்டர் பீஸ், த கேண்டர்பரி டேல்ஸ் அப்படின்றது வந்தது. சாசருடைய அனலைசேஷன் இங்கிலீஷ் பீரியட்ல இல்ல அவருடைய பொயட்ரியில வேர்ஸ்ல சில கேரக்டரிஸ்டிக்ஸை ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ அதை தான் வி ஆர் கோயிங் டு சி இன் திஸ் டாபிக்ங்க. ஸோ ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாசர்ஸ் பொயட்ரி அக்கார்டிங் டு டபிள்யூஹெச் ஹட்சன். ஹட்சனுடைய வியூல என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்றாரு சாசருடைய பொயட்ரிய அப்படின்னு பார்க்கும்போது, சாசர் வந்து இஸ் நாட் அ பொயட் ஆஃப் த பீப்புள் அப்படின்றார். ஸோ ஜனங்களுக்காக, இங்கிலாந்து பீப்புளுக்காக அவர் வந்து ஒரு பொயட்ரிய, ஒரு வேர்ஸை எழுதினாரு அப்படின்னு என்னால சொல்ல முடியாது அப்படின்னு ஹட்சன் சொல்றார். அப்ப பீப்புளுக்கான ஒரு பொயட் சாசர் கிடையாது. ஆனா அவர் வந்து ஒரு கோர்ட் பொயட் அப்படின்றார். ஏன்னா அவர் கோர்ட்லயே இருந்தார். நமக்கு தெரியும் அவருடைய லைஃபை பார்க்கும்போது அவருடைய பாதி லைஃப் எங்க இருந்தது அப்படின்னா அவர் கோர்ட்லயே தான் இருந்தார். அந்த ராயல் கோர்ட்லயே தான் இருந்தாரு. அங்க கிங்ஸ் கூடயும் டியூக்ஸ் கூடயும் பிரின்சஸ் அவங்களுக்கே தான் வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது இவருடைய போயம்ஸ் எல்லாமே அவங்களுக்காக எழுதப்பட்டதா தான் இருந்துச்சு. அதாவது ஒரு கோர்ட் பொயட்டோடைய ஒரு சாயல் தான் அவர்கிட்ட இருக்கே தவிர பீப்புளுக்காக எழுதப்படுற ஒரு ரைட்டிங்கை அவர் கொடுக்கல. இஸ் நாட் அ பொயட் ஆஃப் பீப்புள் அப்படின்ற ஒரு அழகான ஒரு கான்செப்டை ஹட்சன் என்ன பண்றாரு, இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்றாரு. அண்ட் பொயட்ரி அப்படின்னா நான் நேத்து சொன்ன மாதிரி லிட்ரேச்சருக்கும் சொசைட்டி அப்படின்றதுக்கும் ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் உண்டு, எப்பயுமே உண்டு. ஏன்னா ஒரு ரைட்டர் சொசைட்டியில நடக்கிற சில இன்சிடென்ட்ஸை மையமா வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ரைட்டிங்ஸை எழுதுவாங்க. அது வந்து போயம் ஆகட்டும், இல்லை ப்ரோஸ் ஆகட்டும், இல்லை ஈவன் நாவல் ஆகட்டும். ஒரு ரைட்டிங்ஸை சிச்சுவேஷன் பேஸ்டு, ரியாலிட்டி பேஸ்ட், அந்த சொசைட்டியில நடக்கிற சில விஷயங்களை மைண்ட்ல வச்சு அதை ரெப்ளிகா பண்ணுவாங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க, அவங்களுடைய ரைட்டிங்ஸ்ல ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. சாசர் அப்படின்னா ஒரு ஆடியன்ஸ்க்காக என்ன கொடுத்தாரு அப்படின்னா ஒரு காமெடி சென்ஸ், பேத்தாஸ், இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸை தான் கொடுத்தாரே தவிர ஹி ஃபெயில்டு டு ஃபோக்கஸ் ஆன் த பிளேக். ஏன்னா அவருடைய காலத்துல இந்த பிளாக் டெத் அப்படின்றது பெருசா இருந்தது, பிளேக் அப்படின்றது பெருசா இருந்தது. இந்த ஃபெமைன்ஸ், அந்த ராட்னஸ், ஒடைகால்டஸ், அந்த பஞ்சம், இதெல்லாம் வந்து அதிகமா இருந்தது. பீப்புள் மத்தியில ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்தது. அப்ப இந்த மாதிரியான தீம்ஸ் எல்லாம் சாசருடைய பொயட்ரியில நம்மளால பார்க்க முடியல அப்படின்றது தான் ஹட்சனுடைய ஒரு பெரிய ஒரு தாக்கமா இந்த இடத்துல அவருடைய பொயட்ரியுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை ஃபோக்கஸ் பண்ணி சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு இந்த பீசன்ஸ் ரிவோல்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த வாட் டெய்லர்ஸ் ரெபலியன் அப்படின்னு ஒரு இந்த ஃபார்மருடைய ப்ரொட்டஸ்ட், இந்த டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணதுக்காக ஃபார்மர்ஸ்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த பீசன்ஸ் ரிவோல்ட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் சாசர் என்ன பண்ணிருக்கிறாரு, மிரர் பண்ணிருக்கிறாரு. மிரர் இந்த சென்ஸ் அதை மட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்கிறாரு அவருடைய ஒர்க்ல. வேற எதையும் இங்கிலாந்துல நடந்த விஷயத்த அவருடைய ரைட்டிங்ஸ்ல அவர் காட்டவே இல்லை அப்படின்றது
ஹட்சனுடைய மிகப்பெரிய ஒரு அட்டாக்கா இருக்கு. ஏன்னா ஒரு ரைட்டர் அவர் வாழ்ந்த காலத்துல இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. பிளேக் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. பீசன்ஸ் ரிவோல்ட் இருக்கு. ரிலிஜியஸ்ல நெறைய பிரச்சனைகள் இருந்தனால தான் வைக்லிஃப் ரெஃபர்மேஷன் பண்றாரு. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது, இத பத்தின எந்த விஷயமும் இவர் வந்து ரைட்டிங்ஸ்ல குடுக்கல அப்படின்றது ஹட்சனுடைய ஒரு பெரிய அட்டாக்கா இருக்கு. எக்ஸெப்ட் அந்த பீசன்ஸ் ரிவோல்ட் அத மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாரு, நன்ஸ் பிரீஸ்டஸ் லவ் ஆஃப் த காக் அண்ட் ஃபாக்ஸ் அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ்ல என்ன பண்ணியிருக்கிறார், மென்ஷன் பண்ணியிருக்கிறார். யார் மென்ஷன் பண்ணியிருக்கா? நம்ம சார்ஜர் மென்ஷன் பண்ணியிருக்கிறார். இத தான் இவரு ஹட்சன் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸா ஃபோக்கஸ் பண்றாரு. இன்னொரு ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரிலிஜியன் அதாவது ரெஃபர்மேஷன். ஸோ வைக்லிஃப் ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறாரு. லோலார்ட்ஸ் மூவ்மெண்ட் நம்ம பார்த்தோம் நேத்து. இந்த லோலார்ட்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்றது யாருக்கு அகெயின்ஸ்டா அப்படின்னா த கரப்ஷன் இல்லைங்களா? அந்த கரப்ஷன் கிளர்ஜிஸ் இந்த ரிலீஜியஸ் பீப்புள் என்ன பண்றாங்க, கரப்ட் பண்றாங்க, கரப்ஷன்ல இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு எதிர்க்க இவர் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்றாரு. அதுதான் ப்ரொட்டஸ்டானிசம். அந்த அந்த கேத்தலிக்க அகெயின்ஸ்டா என்ன பண்றாங்க, இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க. அவங்க அவங்க செய்யறது சரியில்லை அப்படின்னு ப்ரொட்டஸ்ட் பண்றதா தான் நம்ம என்ன சொல்றோம், ப்ரொட்டனிசம் அப்படின்னு சொல்றோம். அதை ஜான் வைக்லிஃப் என்ன பண்றாரு, லீட் பண்றாரு. அவரை ஃபாலோ பண்ணிட்டு நிறைய ஃபாலோயர்ஸ் வராங்க. அப்போ ரிலீஜியஸ் கரப்ஷன்ஸும் சார்ஜர் பீரியட்ல இருந்தது அப்படின்னு ஃபோக்கஸ் பண்றாரு. பட் இவருடைய கான்டெம்பரரி டெய்ல்ஸ்ல பெரிய லிஸ்ட் இருக்கு. நமக்கே தெரியும். இந்த எக்லசியாஸ்டிக்கல் அப்படின்னா இந்த ரிலீஜியஸ் ஓரியன்டட் பீப்புளை நிறைய பேர் என்ன பண்ணாரு, பயன்படுத்தினாரு இல்லைங்களா? நிறைய பேரை பயன்படுத்தினாரு. நன்னு, ப்ரையரஸ், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ், பார்சன், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ். பட் அதுல எல்லாத்துலயும் நம்ம கேண்டபரி டேல்ஸ் படிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இதுல எல்லாருமே பாத்தீங்கன்னா சம்திங் ஒரு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிருக்க மாட்டாரு சரியா சார்ஜர், எக்ஸப்ட் ஒன் பர்டிகுலர் பர்சன். யாரு அப்படின்னா த புவர் பார்சன். இந்த கேண்டபரி டெய்ல்ஸ்ல இந்த புவர் பார்சனை பத்தி மட்டும் ஒரு நல்ல விதமா என்ன பண்ணிருப்பாரு, சார்ஜர் வந்து அந்த கேண்டபரி டெய்ல்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்றாரு. தென் வைக்லிஃப் கம்பேர் பண்ணும் போது, வைக்லிஃப் அப்படின்றவர் ஒரு மேன் ஆஃப் ரெஃபர்மேஷன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவரை கம்பேர் பண்ற அளவுக்கு சார்ஜர் வந்து ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ஸ்ல பெருசா எதுவும் பண்ணல அப்படின்றத ஈஸியா கம்பேர் பண்ணியும் சொல்றாரு நம்ம ஹட்சன். எப்படிப்பட்ட ஒரு பர்டிகுலர் பர்சன் அப்படின்னா, ஒரு ஒரு ஈஸி கோயிங், ஒரு ஜெனியல், டாலரண்ட் நேச்சர். ஸோ இந்த மாதிரியான ஒரு நேச்சரை கொண்டவர் தான் வைக்லிஃப். பட் சார்ஜரையும் வைக்லிஃபையும் ஒரு கம்பேரபிள் ஸ்டேட்மெண்ட்டா கொண்டு வரும்போது, வைக்லிஃப் அப்படின்றவர் ஒரு 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 நல்ல விஷயத்துக்காக, அது ரிலிஜியனா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஒரு நல்ல விஷயத்துக்காக அவர் என்ன பண்ணாரு, வெளியே ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிச்சு கொண்டு வந்தாரு அப்படின்றது தான். ரெண்டாவது, சார்ஜரை பத்தி ஹட்சன் சொல்றது என்ன அப்படின்னா, ஹி இன்ஃப்ளூவன்ஸ்ட் இட்டாலியன் ஹியூமனிசம். ஸோ இட்டாலியை தான் அவர் என்ன பண்ணார், இன்ஃப்ளூவன்ஸ் பண்ணாரே தவிர வேற இங்கிலாந்து அதை பேஸ் பண்ணி, அதை மிரர் பண்ணி, ரிஃப்ளெக்ட் பண்ணி பெரிய அளவுக்கு அவருடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட்ல வேர்ஸ்ல கொடுக்கல அப்படின்றத ஹட்சன் என்ன பண்றாரு, இங்க அகெயின் ஹி ஃபோக்கஸிங். அண்ட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஹட்சன் சொல்ற ஒரு விஷயம், வைக்லிஃப் அப்படின்றவர் த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரிஃபார்மேஷன். ரிஃபார்ம் பண்ணாரு, ரிலீஜியஸை ரிஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால வைக்லிஃபை மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றாரு ஹட்சன். சார்ஜரை என்ன சொல்றாரு, மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனைசான்ஸ், ஒரு ரீபர்த்துக்கான ஒரு பர்சன் தான் சார்ஜர் அப்படின்னு ரெண்டு பேத்துக்கும், வைக்லிஃப்க்கும் சார்ஜருக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ், கான்ட்ராஸ்ட உருவாக்குறாரு நம்ம ஹட்சன். தென் இவருடைய பொயட்ரியுடைய நேச்சர். ஸோ சார்ஜர் பொயட்ரியுடைய நேச்சர் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் பாயிண்ட்ல அவர் ஃபோக்கஸ் பண்றாரு. த நேச்சர் ஆஃப் சார்ஜர்ஸ் பொயட்ரி எப்படி இருக்கு, ஃப்ரெஷ், ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, புதுசா இருக்கு. ஏன்னா அவர் அப்பதான் புதுசா எழுதுறாரு. லிட்ரேச்சர் அப்படின்றது அதுதான், புதுசா எழுதுறாரு. ஈவன் தோ சார்ஜர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அதர் கிளாசிக்கல் ரைட்டர்ஸ், பெட்ரார்க்கு, பொக்காஷியோ, இந்த மாதிரி மற்ற ரைட்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும், ஸோ இவருடைய பொயட்ரி இங்கிலீஷ்ல அப்படின்றது இட் இஸ் வெரி ஃப்ரெஷ், லைக் அட்மாஸ்பியர் அப்படின்றது எதை பேஸ் பண்றாருன்னா, இவருடைய ரைட்டிங்ஸ்ல நிறைய நேச்சருக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுக்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். லைக் கார்டன், லேண்ட்ஸ்கேப், மே ஃப்ளவர்ஸ், ஈவன் when you think of நம்ம கேண்டபரி டெய்ல்ஸ் ஆரம்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா நேச்சர் அப்படின்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி தான் அவருடைய லைன்ஸை வந்து ஆரம்பிப்பார். அப்போ த நேச்சர் ஆஃப் பொயட்ரி, சார்ஜருடைய நேச்சர் ஆஃப் பொயட்ரி, he gives importance to landscape, atmosphere, environment.
சாரி, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாரு. அண்ட் as well நிறைய இடத்துல சாசர் வந்து லவ்வுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அதாவது நேச்சரை லவ் பண்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தும் ஸ்ப்ரிங் சீசனை மையமா வச்சும் இவருடைய ரைட்டிங்ஸ் இருக்கு அப்படின்றாரு. அப்ப நிறைய நம்ம 4 சீசன்ஸ் இருக்கு. பட் 4 சீசன்ல சார்ஜருக்கு பிடிச்ச சீசன் என்ன அப்படின்னா ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நிறைய இடத்துல அவருடைய ரைட்டிங்ஸ்ல ஸ்ப்ரிங் சீசனை தான் பிடிச்ச மாதிரி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு ஹட்சன் என்ன பண்றாரு, அனலைஸ் பண்ணி நமக்கு சொல்றாரு. அப்ப சார்ஜருடைய ரைட்டிங்ஸ் ஒரு 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 ரியாலிட்டியா இல்லை. ரியாலிட்டி அப்படின்னா நிறைய ஃபீலிங் நிறைந்த இன்சிடென்ட்ஸ் நடந்தது சார்ஜருடைய பீரியட்ல. பட் அதெல்லாமே அவருடைய ரைட்டிங்ஸ்ல நம்மளால பார்க்க முடியல. பீஸ் அண்ட் ரிவோல்ட் மட்டும் தான் எழுதியிருக்கிறார். பீஸ் அண்ட் ரிவோல்ட்டை பத்தி மட்டும் தான் எழுதியிருக்காத தவிர வேற பீப்புளுடைய டிராஸ்டிக் சிச்சுவேஷன் என்ன, அந்த அன்எம்ப்ளாயபிலிட்டி, பாவர்ட்டி, இதை பத்திலாம் அவருடைய ரைட்டிங்ஸ்ல எழுதல அப்படின்றது சார்ஜருடைய ஒரு அட்டாக் ஆயிருக்கு. அண்ட் அவருடைய போயம் உடைய நேச்சர் எப்படி இருக்கு அப்படின்னா நேச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, ஸ்ப்ரிங் சீசனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, மே ஃபிளார்ஸ், கார்டனு, லேண்ட்ஸ்கேப், இந்த மாதிரியான விஷயங்களை சார்ஜர் அவருடைய ரைட்டிங்ஸ்ல பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்றதையும் ஹட்சன் என்ன பண்றாரு, ரிஜிஸ்டர் பண்றாரு அவருடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட்ல, அவருடைய கிரிட்டிக்கல் அனாலிசிஸ்ல. அண்ட் அந்த மாதிரியான விஷயங்களை we can see in prologue நம்மளால பார்க்க முடியும். ஈவன் த நைட்ஸ் டேல், த ஃபர்ஸ்ட் டேல், கேண்டபரி டேல்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேல் நைட்ஸ் டேல், அதுலயும் என்ன பண்ண முடியும், நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு எவிடன்ஸையும் கொடுக்கிறாரு ஹட்சன். லாங்குவேஜ், அதாவது சார்ஜருடைய லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அவருடைய ரைட்டிங்ஸ்ல. சார்ஜர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சார்ஜர் யூஸ்ட் ஈஸ்ட் மிட்லாண்ட் தான் இல்லைங்களா, ஈஸ்ட் மிட்லாண்ட் டயலெக்ட், இஎம்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த டயலெக்ட்ல தான் அவர் எழுதினார் அவருடைய ரைட்டிங்ஸை, ஈவன் ப்ரோலாக், கேண்டபரி டேல்ஸ் எல்லாமே. அப்ப சார்ஜருடைய இங்கிலீஷ் இஸ் அ மிடில் இங்கிலீஷ். நம்ம மாதிரி மாடர்ன் இங்கிலீஷ் கிடையாது, மிடில் இங்கிலீஷ் தான். ஏன்னா நம்மளுடைய கேண்டபரி டேல்ஸ் அந்த ப்ரோலாக படிச்சு பார்த்தா கூட நமக்கு நிறைய மிடில் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கும். அதனாலதான் அதுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன், ஐ மீன் மாடர்ன் இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணியும் நம்ம அந்த ஒர்க்கை வந்து நம்ம படிக்கலாம். பட் ஒரிஜினல் ஒர்க் எடுத்தோம், ப்ரோலாக் எடுத்தோம் அப்படின்னா அதுல நிறைய மிடில் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு புரியாது. சில இடத்துல அது நமக்கு புரியாம கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஹட்சன் சார்ஜருடைய பொயட்ரியில இருக்கிற அவர் பயன்படுத்தின லாங்குவேஜை பத்தி இந்த இடத்துல சில வார்த்தைகள் சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் சார்ஜருடைய போயமை நீங்க படிச்சீங்கன்னா டிஃபிகல்ட்டா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பட் லேட்டரா நீங்க படிக்க படிக்க அது ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் ஃபோக்கஸ் பண்றாரு. ஏன்னா மிடில் இங்கிலீஷ் அப்படின்னும் போது இனிஷியலா படிக்கும் போது நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். பட் செகண்ட் டைம் நம்ம ரிப்பீட் பண்ணும் போது, அதை நம்ம மாஸ்டர் பண்ணும் போது அதோடைய டிக்ஷன் இதெல்லாமே ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாரு அப்படின்றதையும் ஹட்சன் என்ன பண்றாரு, ஃபோக்கஸ் பண்றாரு. அண்ட் ஹி யூஸ்ட் ஓல்ட் இங்கிலீஷ் இர்ரெகுலர் அண்ட் அலிட்ரேஷன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இது மேபி நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் நமக்கு இதை கேட்கலாம். அப்ப சார்ஜர் எதை யூஸ் பண்றாருங்க, ஓல்ட் இங்கிலீஷ் இர்ரெகுலாரிட்டிஸ், ரைட்? ஸோ ஓல்ட் இங்கிலீஷ் உடைய இர்ரெகுலர் லைன்ஸ் அண்ட் அட் த சேம் டைம் ஆலிட்ரேஷன் பாருங்க, இதுதான் ரிம் ராம் ராஃப், அதாவது கான்சனன்ட் சவுண்ட்ஸ்ல ஆரம்பிக்கும். கான்சனன்ட் சவுண்ட்ஸ் நமக்கு தெரியும், அந்த கான்சனன்ட் சவுண்ட்ஸ்ல ஆரம்பிக்கிற மாதிரியான வார்த்தைகளை வரிசையா எழுதுறது what do you call it as, அது வந்து alliteration அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் ஹியர் he abandons altogether the old English irregular lines. அப்ப abandon அப்படின்னா இதை தான் பயன்படுத்தணும், ஆனா சார்ஜர் பயன்படுத்தல. ஏன் பயன்படுத்தல? பிகாஸ் he adopts என்ன, பிரெஞ்சு மெத்தடை பயன்படுத்துறாரு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க அவருடைய லாங்குவேஜ் இஸ் குட். நீங்க எழுதும் போது அவருடைய போயம்ஸை நீங்க படிக்கும் போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன் டிஃபிகல்ட்டா இருக்கும் நமக்கே தெரியும். இட் இஸ் நாட் மாடர்ன் இங்கிலீஷ், இட் இஸ் ஈஸ்ட் மிட்லாண்ட், மிடில் இங்கிலீஷ். அப்ப படிக்க படிக்க நமக்கு அந்த டிக்ஷன்னா என்ன, வேர்ட்ஸ்ன்னு அர்த்தம். வேர்ட்ஸும் அதோடைய அந்த ரைமிங் சென்ஸும் போயமுக்கு ஏத்த மாதிரி நல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு கமெண்ட் பை ஹட்சன். பட் அட் த சேம் டைம் ஒரு மிடில் இங்கிலீஷ் அப்படின்னா அது ஓல்டு இங்கிலீஷ்ல இருந்து வந்த ஒரு விஷயம் தான் இல்லைங்களா. அப்ப அந்த ஓல்டு இங்கிலீஷை அவரு கம்ப்ளீட்டா நெக்லெக்ட் பண்றாரு. யாருங்க, சார்ஜர் கம்ப்ளீட்டா நெக்லெக்ட் பண்றாரு. எதை இவரு அடாப்ட் பண்றாரு அப்படின்னா பிரெஞ்சு மெத்தடை அடாப்ட் பண்றாரு. ஸோ பிரெஞ்சு மெத்தட் அப்படின்னா வி நோ தட் பிகாஸ் ஹி இன்ஃப்ளூயன்ஸ்டு பிரெஞ்சு தான் ஏர்லியரா அவர் வந்து பிரெஞ்சு ஒர்க்ஸை தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணனால அதுல இருக்கிற மெத்தடை தான் அவர் பயன்படுத்துறாரு.
and he displaced alliteration in English poetry. இந்த poetryல alliteration அப்படின்றத கான்சனன்ட்ஸை கண்டினியூவா ரிப்பீட்டடா கான்சனன்ட்ஸ் பயன்படுத்துறத என்ன பண்றாரு, அவரு டிஸ்பிளேஸ் பண்றாரு அவருடைய ரைட்டிங்ஸ்ல. அப்போ அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுக்கும்போது சாசருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஹட்சன் ஃபோக்கஸ் பண்ணும்போது வி ஷுட் நோ வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். என்ன ஞாபகம் வச்சுக்கணும், பீப்புளுக்கு தேவையான டாபிக்ஸை அவர் எடுக்கல அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஏன்னா பீப்புள் பிளேகு ஃபெமினைன் இந்த மாதிரி இதுல பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்ல போயம்ஸை எழுதல சாசர். பிகாஸ் ஹி இஸ் நாட் அ poet of the people, he is a court poet. அவர் வந்து கோர்ட் poet. அதனாலதான் ஹட்சன் இவர் என்ன பண்றாரு, கோர்ட் poet அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் ரிலிஜியஸ் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் நிறைய பிரச்சனைகள் அந்த பீரியட் ஆஃப் டைம்ல நடந்திருக்கு. வைக்லிஃபையும் சாசரையும் ஒரு கம்பேரபிள் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. கொடுத்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயத்தை இங்க சொல்றாரு. வைக்லிஃப் இஸ் அ மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றாரு. சாசரை மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனைசான்ஸ் அப்படின்னு சொல்றாரு. நேச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை அப்படின்றத ஹட்சன் இங்க ப்ரூஃபோடையும் சொல்றாரு. ஏன்னா அந்த ப்ரொலாக்லையும் சரி நைட் ஸ்டேலையும் சரி நம்மளால அதை பார்க்க முடியும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்றாரு. லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இனிஷியலா படிக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டா இருந்தாலும் லேட்டரா அந்த பொய்டிக்கான அந்த டிக்ஷனும் அந்த ரைமிங் மெலடியும் அவருடைய வேர்ஸ்ல இருக்கு அப்படின்றதையும் ஃபோக்கஸ் பண்றாரு. அவர் ஃபோக்கஸ் பண்ணது பிரெஞ்சை மாடல் பண்ணி தான் அவருடைய ரைட்டிங்ஸை எழுதுறாரு. So now we move to the other writers during Chaucer's period. So Chaucer உடைய பீரியட்ல சாசர் மட்டும்தான் பொயட்ரி எழுதினாரா, வேற யாரும் எழுதலையா அப்படின்னா அப்படி கிடையாது. என்னன்னா சாசருடைய பீரியட்ல சில ரைட்டர்ஸ் இருந்தாங்க. அதை ஹட்சன் இங்க ஃபோக்கஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் யார சொல்றாரு அப்படின்னா ஜான் கோவரை அவர் மென்ஷன் பண்றாரு. ஸோ அவருடைய பீரியட் ஆஃப் டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜான் கோவரும் சாசரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எஸ். ஸோ இப்போ பாருங்க வாய்ஸ் கிளியரா இருக்கும். எஸ் ஃபைன். ஸோ ஜான் கோவரும் சாசரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரே பீரியடை சேர்ந்தவங்க. இனிஷியலா அவங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறனாலவே சாசர் என்ன பண்றாரு, அவருடைய ஒன் ஆஃப் த ஒர்க்ஸ் இந்த ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அவருடைய ஒர்க்ஸ்ல, இந்த ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடா அப்படின்ற இந்த ஒர்க்கை யாருக்கு டெடிகேட் பண்றாரு அப்படின்னா ஜான் கோவருக்கு டெடிகேட் பண்றாரு. டெடிகேட் பண்றது மட்டும் இல்ல, கோவருக்கு ஒரு அட்ஜெக்டிவையும் பேஸ் பண்றாரு. என்னன்னா மாரல் கோவர் அப்படின்ற இந்த அட்ஜெக்டிவும் எடுத்து யாருக்கு கொடுக்குறாரு, அவருடைய ஃப்ரெண்டான ஜான் கோவருக்கு கொடுக்குறாரு. ஸோ இனிஷியலா ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க லேட்டரா ரைவலா மாறுறாங்க. ஸோ ரைவல் இன் த சென்ஸ் மேபி போட்டி பொறாமை அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து என்ன பண்றாங்க, இவங்களுக்கு நடுவுல அந்த ஜெலசி ப்ரைட் அப்படின்றது இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க ரெண்டு பேரையும் பிரிய ஆரம்பிக்கிறாங்க. கோவரும் என்ன பண்றாரு, சாசரை ரெஃபரன்ஸ்ல கொடுக்குறாரு. அவருடைய ஒன் ஆஃப் த ஒர்க்ஸ் கால்ட் கன்ஃபெஷியோ அமாண்டிஸ் அப்படின்றது ஜான் கோவருடைய ஒர்க்கு. அந்த ஒர்க்ல சாசரையும் என்ன பண்றாரு, அவர் ரெஃபர் பண்றாரு. ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க, இவர் ஒர்க்ல அவரை ரெஃபர் பண்றது, அவர் ஒர்க்ல இவரை ரெஃபர் பண்றது, அப்படி இருந்தவங்க ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் அந்த ஜெலசினால பிரிய ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. ஸோ இது நம்ம ஜான் கோவரை பத்தின ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஜான் கோவர் என்ன மாதிரியான ஒரு ரைட்டர், ஏன்னா சாசர் எப்படிப்பட்ட ஒரு ரைட்டர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஜான் கோவர் என்ன மாதிரியான ஒரு ரைட்டர் அப்படின்னா ஹீ இஸ் ஆல்சோ எ வெல் மீனிங் ரைட்டர். அவருமே ஒரு நல்ல ஒரு ரைட்டர் அப்படின்னு ஹட்சன் சொல்றாரு. அண்ட் அட் த சேம் டைம் லேர்ன்டு பர்சன், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறாரு, வால்யூமினஸா எழுதுறாரு. வால்யூமினஸ்னா ரொம்ப லென்த்தி லைன்ஸ். இப்போ சாசருடைய ஒர்க்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா 33,000 17,000 அந்த மாதிரி ஒரு லென்த்தினஸ் இவரும் எழுதுறாரு. யாரு, ஜான் கோவரும் எழுதுறாரு. ரெண்டு பேரும் ரைவல்ஸ் தானே, எழுதுறாங்க. பட் இருந்தாலும் சாசர் கிட்ட இருந்த அந்த சாம்னஸ், அவருடைய பொய்ட்ரியில இந்த சாம்னஸ் யாருக்கிட்ட மிஸ் ஆகுது அப்படின்னா ஜான் கோவர் கிட்ட மிஸ் ஆகுது அப்படின்னு ஹட்சன் கிளியரா சொல்றாரு. அப்ப ஜான் கோவரையும் சாசரையும் கம்பேர் பண்ற ஹட்சன்
யாருக்கு அவருடைய பாயிண்ட கொடுக்குறாரு அப்படின்னா, சாசரை உயர்த்தி சொல்றாரு. கோவர் அந்த அளவுக்கு இல்ல அப்படின்றதையும் அழகா என்ன பண்றாரு, ஹட்சன் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்றாரு. ஸோ ஜான் கோவருடைய 3 முக்கியமான ஒர்க் தெரிஞ்சுக்கோங்க. ஒன்னு ஸ்பெக்குலம் மெண்டிடஸ். ஸோ இது வந்து அவருடைய பிரெஞ்சு வெர்ஷன். இது எதை பத்தி அப்படின்னா டைமை பத்தி எழுதுறாரு. டைம் வைசஸ் ஆஃப் டைமை பத்தி எழுதுற ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து வாக்ஸ் கிளமாண்டிஸ். இது வந்து லாட்டின்ல எப்படி சாசர் 3 லாங்குவேஜுக்கு ஃபோக்கஸ் பண்ணாரோ அதே மாதிரி தான் ஜான் கோவரும் 3 லாங்குவேஜுக்கு ஃபோக்கஸ் பண்றாரு. அதுல வாக்ஸ் கிளமாண்டிஸ் அப்படின்றது லாட்டின்ல எழுதப்பட்ட ஒரு ஒர்க். இதை எதை பத்தி அப்படின்னா வாட் டெய்லர்ஸ் ரெபலியன். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல அந்த வாட் டெய்லர்ஸ் ரெபலியன் பீசல்ஸ் ரிவோல்ட் அதை தான் நம்ம சொல்றோம். அந்த ஃபார்மருடைய ரிவோல்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி எழுதுற ஒரு ஒர்க் தான் வாக்ஸ் கிளமாண்டிஸ் அப்படின்ற ஒர்க். கன்ஃபெஷியோ அமாண்டஸ் அப்படின்றது இங்கிலீஷ்ல எழுதுற ஒரு ஒர்க். இதுல அந்த 7 டெட்லி சின்ஸை ஹைலைட் பண்ணி எழுதுற ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டா இருக்குங்க. ஸோ கோவருடைய ஒர்க் ஆஃப் ஸ்டைல் அப்படின்றது சோஷியல் கண்டிஷன்ஸ் ஆஃப் த டைம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சாசர் செய்யாததை இந்த இடத்துல யார் செய்யறா, கோவர் செய்யறாரு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா கோவர் பீப்புளுடைய அந்த சோஷியல் கண்டிஷன்ஸ், அந்த பீரியட் ஆஃப் டைம்ல சோஷியல் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, சொசைட்டில பீப்புளுடைய கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, அதை அழகா அவருடைய ரைட்டிங்ஸ்ல கொடுக்குறாரு அப்படின்றத ஹட்சன் சொல்றாரு. அப்போ சாசருக்கும் கோவருக்கும் ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் இருக்கு. பட் என்னதான் கான்ட்ராஸ்ட் இருந்தாலும் கோவரும் he is not a poet of the people. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோவரும் he is a poet of a court தான். பீப்புளுக்காக அவர் பெருசா எதுவும் செய்யல அப்படின்றது தான் ஜான் கோவரை பத்தி ஹட்சன் சொல்ற இந்த இடத்துல நம்ம சொல்ற முக்கியமான ஒரு பாயிண்டா நம்ம பார்க்கணும். The next writer is வில்லியம் லாங்லாண்டுங்க. ஸோ 1330ல இருந்து 1400. இவரை டைரக்டாவே ஹட்சன் என்ன சொல்றாரு, he is the poet of the people அப்படின்றாரு. சாசருக்கு இல்லாத ஒரு பேரு, ஜான் கோவருக்கு இல்லாத ஒரு பேரு ஹட்சன் கிளியரா வில்லியம் லாங்லாண்டுக்கு கொடுக்கிறாரு. ஏன்னா வில்லியம் லாங்லாண்ட் இஸ் அ பொயட் ஆஃப் த பீப்புள் அப்படின்றாரு. ஏன் இவரை வந்து அப்படி சொல்றாரு, இவர் என்ன அப்படி பண்ணிட்டாரு, வில்லியம் லாங்லாண்ட் சாசர் பண்ணாத ஒரு விஷயத்த என்ன இவர் பண்ணிட்டாரு அப்படின்னா, இஸ் அ மேன் ஆஃப் ஹிம்செல்ஃப். பெரிய அளவுக்கு பெரிய காட்டிக்க மாட்டாரு இவரு. ஒரு ஒரு இஸ் அ சன் ஆஃப் அ ஃப்ராங்க்லின். ஃப்ராங்க்லின் அப்படின்னா இட் இஸ் நாட் அ நேம், இட் இஸ் இட் ஸ்டேட்டஸ் அப்படிதான் நம்ம இங்க எடுத்துக்கணும். ஒரு ஒரு பெரிய ரிச் பர்சன் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு மிடில் ரிச் பர்சன் அந்த மாதிரியான ஒரு பர்சனுக்கு பிறந்த ஒரு பர்சன் தான் இவன் வில்லியம் லாங்லாண்டுங்க. ஒரு ஒரு மால்வர்ன் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இவர் என்ன பண்ணிருக்காரு, பிறந்திருக்காரு. இட் இஸ் a நேம் ஆஃப் a hill ஆல்சோ, மவுண்டைன் ஹில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவருடைய லைஃப் வந்து பெரிய அளவுக்கு இல்லை, ஒரு பாவர்ட்டி ஸ்ட்ரகிள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை தான் வில்லியம் லாங்லாண்ட் வந்து வாழ்ந்தாரு. அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இவரு. ஸோ இவருடைய ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு ஒர்க் என்ன, த விஷன் ஆஃப் வில்லியம் கன்சர்னிங் பியர்ஸ் த பிளவுமேன். இது வந்து டைட்டில், இவ்வளோ பெரிய டைட்டில். ஷார்ட்டா வந்து பியர்ஸ் த பிளவுமேன் அப்படியும் நம்ம சொல்லலாம். ஆனா ஃபுல் டைட்டில் என்ன, த விஷன் ஆஃப் வில்லியம். விஷன் அப்படின்னா என்ன, ட்ரீம்னு அர்த்தம். ஒரு ட்ரீம் கான்செப்ட், ஒரு ட்ரீம் ஃப்ராக்மெண்ட், ஒரு அலிகாரிக்கல் போயம் எழுதுறாரு நம்ம வில்லியம் லாங்லாண்ட். இந்த போயம் 15,000 லைன்ஸ்ல எழுதுறாரு. ஒரு விஷனா எழுதினாலும், ஒரு ட்ரீம் கான்செப்டா எழுதினாலும், பீப்புளுடைய சொசைட்டியுடைய அந்த அந்த ஃபார்மர்ஸ் உடைய இந்த பிளவுமேன் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, அப்ப அந்த அந்த ஃபார்மர்ஸ் உடைய கஷ்டத்தை, அந்த ஃபார்மர்ஸ் உடைய அந்த துன்பத்தை அழகா என்ன பண்றாரு, ரிஃப்ளெக்ட் பண்ணி இந்த ஒர்க் எழுதுறாரு. அதனாலதான் ஹட்சன் என்ன பண்றாரு, இவரை he is a poet of the people அப்படின்றாரு. ஏன்னா பீப்புளுடைய, ஜனங்களுடைய கஷ்டத்தை எங்க வெளிக்கொண்டு வராரு, இந்த பியர்ஸ் த பிளவுமேன் அப்படின்ற ஒர்க்ல கொண்டு வராரு. த விஷன் ஆஃப் வில்லியம். வில்லியம்னா யாருங்க, நம்ம வில்லியம் லாங்லாண்ட், அவருடைய நேம் தான் வில்லியம் லாங்லாண்ட். கன்சர்னிங் பியர்ஸ் த பிளவுமேன். அந்த பிளவுமேன் அப்படின்னா அந்த ஃபார்மர்ஸ், அந்த ஃபார்மர்ஸ் உடைய அந்த நிலைமை என்ன இங்கிலாந்துல இந்த பீரியட்ல எப்படி கஷ்டப்படுறாங்க, அதை விஷனா என்ன பண்றாரு, இந்த ஒர்க்ல கொண்டு வராரு. சோ he called Hudson called this man as a poet of the people.
ஸோ இந்த இடத்துல முக்கியமா நம்ம சில இன்சிடென்ட்ஸ் பாருங்க 3 பாயிண்ட் இது ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். த சோஷியல் அண்ட் எக்லெஸ்டியாஸ்டிக்கல் அபியூசஸ் ஆஃப் த டே. எதெல்லாம் இந்த பர்சன் வில்லியம் லாங்லார்ட் அவருடைய போயம்ல அட்டாக் பண்ணாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பீப்புளை பத்தி எழுதுறாரு, அவங்கள கஷ்டத்தை பத்தி எழுதுறாரு, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அதெல்லாம் கொண்டு வராரு. ஃபைன். ரெண்டாவது இந்த ரிலீஜியஸ் கரப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை கொண்டு வராரு அவருடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட்ல. The greed and hypocrisy of the clergy. So clergy people எப்படி இருக்கிறாங்க, greed-ஆ இருக்கிறாங்க, hypocrite-ஆ இருக்கிறாங்க, அதை கொண்டு வராரு. The avarice and tyranny. Avarice அப்படின்னா it is somewhat discomfort. The tyranny, terrorism மாதிரியான ஒரு விஷயம். இது எல்லாமே ஜனங்க ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம். இது எல்லாத்தையும் ஜனங்களுக்காக, பீப்புளுக்காக, பப்ளிக்காக அந்த விஷயத்தை எல்லாம் இவருடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட்ல என்ன பண்றாரு, அட்டாக் பண்ணி எழுதுறாரு. அதனாலதான் ஹட்சன் called this man as a poet of the people அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கணும். Even though Hudson compared William Langland with Wycliffe. So John Wycliffe கூடயும் கம்பேர் பண்றாரு. See, he was not indeed a Wycliffe. So Wycliffe அளவுக்கு இல்ல அப்படினாலும் he is not politically, he was a revolutionist. அப்போ இவர் வைக்லிஃப் மாதிரி ஒரு ரிலீஜியஸ் ரெஃபார்மிஸ்டும் கிடையாது, அதே நேரத்தில் ஒரு ரிவோல்ட் பண்ற அளவுக்கு ஒரு ரெவல்யூஷனிஸ்டும் இவர் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு பொயட், அவ்வளவுதான். ஒரு சாதாரண ஒரு பொயட்டுக்கு அவரு பொயட்டுக்கு இருக்கிற டூல் என்ன, போயம் எழுதுறது தான் டூல், ரைட்டிங் அப்படின்றது தான் டூல். அப்ப அந்த ரைட்டிங்ல பீப்புளுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றத பேஸ் பண்ணி எழுதுறாரு அப்படின்னு சொல்றாரு. ஹி வாஸ் அன் ஆர்டன்ட் சாம்பியன் ஆஃப் தேர் காஸ். காஸ் அப்படின்னா அந்த நடக்கிற இந்த சொசைட்டில நடக்கிற விஷயத்த அழகா என்ன பண்றாரு, கொண்டு வரதுல இவர் பெரிய விஷயம் பண்ணிருக்கிறாரு அப்படின்னா. அப்புறம் வாட் ஹி பிரிங்ஸ், சி ஹி sought to bring English religion back to the simplicity and purity of gospel truth. So என்ன இவருக்கு வேணும், என்ன இவருக்கு அப்ஜெக்டிவ் என்ன, வில்லியம் லாங்லார்டுக்கு என்ன வேணும், வைக்லிஃப்க்கு என்ன வேணும். ஸோ இட்ஸ் வெரி கிளியர். அப்போ வைக்லிஃப் உடைய தாட் இஸ் டிஃப்ரெண்ட், வில்லியம் லாங்லார்ட் இஸ் தாட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இது ரெண்டையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. பட் ஈவன் தோ அதை தான் ஹட்சன் என்ன பண்றாரு, கம்பேர் பண்ணி இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்டா நமக்கு கொடுக்குறாரு. இட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் கமெண்ட்ரி அப்பான் த கேரக்டர் ஆஃப் த போயம் தட் இஸ் ரிட்டன் ஃபார் த பீப்புள் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபார் த கோர்ட். ஸோ கோர்ட்டுக்காக எழுதப்பட்ட ஒரு போயம் கிடையாது, பட் அது யாருக்காக எழுதப்பட்டது, பீப்புளுக்காக எழுதப்பட்ட ஒரு போயம். இவருடைய லாங்குவேஜ் எப்படி இருக்கு, ரஸ்டிக்கா இருக்கு, ரொம்ப ரொம்ப வில்லேஜா இருக்கு. ஏன்னா அவர் எழுதுறது ஃபார்மர்ஸை பத்தி தான் எழுதுறாரு. அப்போ லாங்குவேஜ் எப்படி இருக்கும், ரஸ்டிக்கா தான் இருக்கும், மாடர்னா இருக்காது, ஓல்டு ஃபேஷன்டா இருக்கு இல்லைங்களா. ஸோ சார்ஜரை கம்பேர் பண்ணும்போது இன்னும் ஓல்டு ஃபேஷனா எழுதுறாரு நம்ம வில்லியம் லாங்லார்ட். ஸோ இவருடைய டயலக்ட், ஏன்னா சார்ஜர் ஈஸ்ட் மிட்லாண்ட் டயலக்ட் பயன்படுத்தினாரு, பட் இவர் பயன்படுத்துற டயலக்ட் சதர்ன் அண்ட் மிட்லாண்ட் இங்கிலீஷ் அப்படின்றத பயன்படுத்தி எழுதுறாரு. ஈவன் ஹி ஹஸ் டேக்கன் ஓல்ட் இங்கிலீஷ் alliteration. ஸோ ஓல்டு இங்கிலீஷை மையமா வைக்கிறாரு, அதான் ஆங்கிலோ சாக்சன். ஓல்டு இங்கிலீஷை யார் மையமா வைக்கல, சார்ஜர் வைக்கல. சார்ஜர் அதுக்கு பதிலாக எதை வச்சாரு, பிரெஞ்சு மாடலை வச்சாரு. இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சார்ஜர் ஓல்டு இங்கிலீஷை அவாய்ட் பண்ணிட்டு பிரெஞ்சு மாடல்ஸை எடுத்து தான் அவருடைய வேர்ஸ்ல பயன்படுத்தினார். பட் வில்லியம் லாங்லாண்ட் அப்படி கிடையாது, ஓல்டு இங்கிலீஷ் அதாவது ஆங்கிலோ சாக்சன் பிரின்சிபல்ஸை தான் என்ன பண்றாரு அவருடைய ரைட்டிங்ஸ்ல வைக்கிறாரு. ஸோ இது வில்லியம் லாங்லாண்டை பத்தின சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கிவன் பை ஹட்சன். இன்னொரு ரைட்டரை பத்தி சொல்றாரு, ஜான் பாபர்ட், ஒரு ஸ்காட்மேன், ஸ்காட்டிஷ் பர்சன், ஒரு ஸ்காட்டிஷ் பொயட்ரி அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி இந்த இடத்துல சொல்றாரு. ஒரு ஷார்ட் இன்ட்ரோ தான் இவரை பத்தி கொடுக்குறாரு, பெரிய டீட்டெயில் கொடுக்கல. ஏன்னா அவருடைய போயம் த ப்ரூஸ். ஸோ இது எதை பத்தி அப்படின்னா, பர்சனாலிட்டி கால்ட் ராபர்ட் ப்ரூஸ், இவரை பத்தி ஒரு நெரேட்டிவ் ஃபார்ம், ஸோ ஒரு நெரேட்டிவ் ஃபார்ம்ல எழுதுற ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் அப்படின்றத சொல்லி சார்ஜர் பீரியட்ல இருந்த அதர் ரைட்டர்ஸை பத்தி சொல்லி முடிக்கிறாரு நம்ம ஹட்சன். ஒரு ஜான் கோவரை பத்தி, வில்லியம் லாங்லாண்டை பத்தி, அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஜான் பார்பர், ஒரு 3 பேரும் ரொம்ப ஷார்ட்டா நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். தென் ஹி மூவ்ஸ் டு சார்ஜருடைய ஏஜ்ல ப்ரோஸ் எப்படி இருந்தது. ஸோ பொயட்ரி நம்ம பார்த்தோம், பொயட்ரி தான் இப்போ சார்ஜரு கோவரு இவங்கெல்லாம் பொயட்ரி. ஓகே, ப்ரோஸ் எப்படி இருந்தது அப்படின்றத தான் ஃபோக்கஸ் பண்றாரு. 2 ஒர்க்ஸை பத்தி சொல்றாரு சார்ஜர், டிரான்ஸ்லேஷன் ஆஃப் போத்தியஸ் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ஆஸ்ட்ரோலபிள். இது ரெண்டும் இம்பார்ட்டண்டா இல்லை அப்படின்றதையும் புக்லேயே எழுதிடுறாரு ஹட்சன். ஸோ புக்லேயே எழுதிடுறாரு, இட்ஸ் போத் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிடுறாரு சார்ஜர்.
பட் வைக்லிஃப் இஸ் another person. ஆல்ரெடி இவரை நம்ம பார்த்தோம். He translated Bible into English from Latin. The first person who translated the Bible. மற்ற லாங்குவேஜில் இருந்து இங்கிலீஷ்க்கு முதல்ல டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு பர்சன் யாருன்னா அது இவர் தான். ஒரு விகோரஸ் ஆர்ட்லெஸ் இங்கிலீஷ். ஸோ ரொம்ப ஒரு ஏன்னா நம்ம இப்பவும் பைபிளை ஸ்டாண்டர்ட் பைபிள் எதை சொல்றோம் அப்படின்னா 1611 வந்த கிங்ஸ் ஜேம்ஸ் வேர்ஷனை தான் நம்ம சொல்றோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய பைபிள்ஸ் இருந்தாலும் அதை ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நம்ம சொல்றது கிடையாது. அதனால ஏன் இதுல சில பிரச்சனைகள் இருக்கு. ஆர்ட்லெஸ் இங்கிலீஷ் தான். அப்ப இவர் யூஸ் பண்ணது பெரிய ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்ல முடியாது வைக்லிஃப் யூஸ் பண்ணதை. பட் he translated. பட் he has written even controversial pamphlets. நான் சொன்னேன் இல்லையா, இவருக்கு என்ன வேலை, வைக்லிஃப்க்கு என்ன வேலை, அந்த ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல அந்த துண்டு பிரச்சுரம் அப்படின்னு சொல்லுவோம், அதை எடுத்துட்டு போய் இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது, பெரியவங்களுக்கு கொடுத்து அந்த அந்த விஷன் பேசுறது. அப்போ வெர்னாக்குலர் லாங்குவேஜ்ல தான் பண்றாரு. அட் த டைம் வெர்னாக்குலர் அப்படின்னா மிடில் இங்கிலீஷ்ல தான் அவர் பண்றாரு. ஒரு தியாலஜிக்கல் ஆஸ்பெக்டோட டிஸ்கஷன் அப்படின்னும் போது இது பெரிய ஒரு ப்ரோஸ் ஒர்க்கா இந்த பைபிளை எடுக்க முடியாது அப்படின்றது தான் நம்ம ஹட்சனுடைய ஒரு வேர்டிங்கா இருக்கு. ஏன்னா இவர் வந்து ஒரு ஆர்ட்லெஸ் இங்கிலீஷ் வந்து அந்த அளவுக்கு பெருசா வைக்லிஃப் அந்த டிரான்ஸ்லேஷன்ல பயன்படுத்தல அப்படின்றதையும் மைண்ட்ல நிறைய ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. another one is John Mandeville. ஒரு கிரேட் ப்ரோஸ் ஒர்க் இந்த பீரியட்ல அப்படின்னா அது வந்து இந்த ஒர்க் தான்றாரு. ஜான் மாண்டவலோட த டிராவல்ஸ் ஆஃப் சர் ஜான் மாண்டவல். ஜான் மாண்டவல் தான் அந்த ரைட்டருடைய நேமு. த டிராவல்ஸ்னா என்ன, இவர் இங்க இருந்து அங்க போவாரு, அங்க இருந்து இங்க வருவாரு, இங்க இருந்து அங்க போவாரு. அப்போ அவர் டிராவல் பண்றது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றாரு, ஒரு ஒர்க்கா எழுதுறாரு, ஒரு ப்ரோஸ் ஒர்க்கா எழுதுறாரு. அந்த ப்ரோஸ் ஒர்க்குக்கான டைட்டில் தான் த டிராவல்ஸ் ஆஃப் சர் ஜான் மாண்டவல். இவர் போற இடத்துல என்னென்ன பாக்குறாரு, என்னென்ன பண்றாருன்றத ஒரு ப்ரோஸ் ஒர்க். அந்த ப்ரோஸ் ஒர்க்கை கிரேட் ஒர்க்ன்றாரு ஹட்சன். ஏன் இதை கிரேட் ஒர்க்ன்றாரு? ஏன்னா வேற ப்ரோஸ் ஒர்க் இல்லை சாசர் பீரியட்ல, இருக்கிறதே இது ஒண்ணுதான். அதனால இது ஓகே ஃபைன் நல்லா இருக்கு அப்படின்றாரு. இந்த மாண்டவல் எங்க பிறந்தாரு? செயின்ட் ஆல்பன்ஸ் அப்படின்றதுல பிறந்தாரு. அவருடைய ஜேர்னி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1322 இந்த பீரியட் ஆஃப் டைம்ல போறாரு. ஹோலி லேண்ட் போறாரு, ஃபார் ஈஸ்ட் போறாரு, எங்கெங்க போறாரோ, எங்கெங்கெல்லாம் வாண்டர் பண்றாரோ அதை எல்லாத்தையும் என்ன பண்றாரு அவருடைய டிராவல்ஸ்ல கொண்டு வராரு. ஈவன் திஸ் பர்டிகுலர் பர்சன் டேக்கன் திஸ் பர்டிகுலர் ஒர்க் இந்த டிராவல்ஸ் ஆஃப் ஜான் மாண்டவல். இந்த ஐடியாலஜி எங்க இருந்து எடுக்கிறாரு அப்படின்னா ஈவன் ஜீன் டி பார்னாச் அப்படின்ற ஒரு பிரெஞ்சு பர்சன் கிட்ட இருந்து எடுத்த ஒரு விஷயம் தான் அப்படின்றதையும் ஹட்சன் வந்து இந்த இடத்துல என்ன பண்றாரு ஃபோக்கஸ் பண்ணி சொல்றாரு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஹாவ் த ட்ராவலுடைய பிளேசஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பிளேசஸ்லாம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ த ஃபேக்ட் தட் த சப்போஸ்ட் மாண்டவல் டிஸ்கிரைப்ஸ், ஸோ மாண்டவல் எதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறாரு அவருடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட்ல, பேர்டை பற்றி சொல்கிறாரு, எலிஃபெண்ட்டை பற்றி சொல்கிறாரு, ஃபீனிக்ஸை பற்றி சொல்கிறாரு, crocodile பற்றி சொல்கிறாரு, வேலியை பற்றி சொல்கிறாரு, கிராஸ் ஹோப்பர்ஸை பற்றி சொல்கிறார். அப்போ அவர் என்னென்னலாம் சொன்னார், என்னென்னலாம் அவர் பார்த்தாரு, என்னென்னா ட்ராவல் பண்ணும்போது அப்சர்வ் பண்ணாரு. ஸோ எவ்ரி திங் comes under this particular prose work, and this is the first English prose classic அப்படின்றது டைட்டில் given by ஹட்சன். ஸோ ஹட்சன் கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு டைட்டில் என்ன அப்படின்னா இதுதான் ப்ரோஸ் கிளாசிக் ஒர்க் அப்படின்னு சொல்றாரு. எதை சொல்றாரு? த டிராவல்ஸ் ஆஃப் சர் ஜான் மாண்டவல் அப்படின்ற இந்த ஒர்க்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஏஜ் ஆஃப் சாசர். ஸோ ஏஜ் ஆஃப் சாசர்ல சாசருடைய ஏஜ்ல இங்கிலாந்து எப்படி இருந்தது அதை நீங்க பார்க்கணும். சாசருடைய லைஃப் பார்க்கணும், சாசருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்க்கணும், சாசருடைய முக்கியமான கேண்டம்பரி டெய்ல்ஸை பத்தி சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். எத்தனை டிராவல்ஸ், பில்கிரிம்ஸ் எத்தனை பேர், எங்க இருந்து எங்க போறாங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஹட்சன் மென்ஷன் பண்ணதை நீங்க தெரிஞ்சுக்கணும். தென் சாசரை தவிர வேற யாரு ரைட்டர்ஸ் இருந்தாங்க, அண்ட் ஈவன் அல்தோ சாசருடைய பொய்ட்ரியுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை ஹட்சன் என்னன்னு சொல்றாரு அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் லாஸ்டா ப்ரோஸ். சாசருடைய பீரியட்ல பெரிய அளவுக்கு ப்ரோஸ் கிடையாது, பட் இருந்தாலும் வைக்லிஃபோடைய பைபிள் டிரான்ஸ்லேஷனையும் ஒரு ப்ரோஸா எடுத்துக்கிறாரு. அண்ட் அட் த சேம் டைம் ஜான் மாண்டவலுடைய டிராவலையும் என்ன பண்றாரு ஒரு ப்ரோஸ் ஒர்க்கை கன்சிடர் பண்றாரு. ஸோ இதுதான் சாசர் பீரியட்ல நாம பார்க்கக்கூடிய சில விஷயங்கள்.